இந்த படத்துக்குன்னு கிடையாது. நான் எத்தன படம் எடுத்தாலும் நான் அவர்ட்ட தான் போவேன். ஏன்னா, "இவ்வினை இவன் செய்யும் என்றாய்ந்து அவ்வினை அவன் கண் விடல்." திருக்குறளே இருக்கு. ஆமா. நீங்க வந்து அவர்ட்ட ஒரு வேலைய குடுத்துட்டீங்க அப்டின்னா, நீங்க வீட்ல வந்து உட்கார்ந்துரலாம். ஏன்னா, அந்த வேலை அப்புறம் அது அவருடைய படம் அது. அவர பத்தி அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. அந்த வேலைய அவரு கரெக்ட்டா செய்வார். அவரு வந்து இவங்களுக்கு அதிகமா இப்போ வந்து கண்ணனுக்கு குறைவாவும், பாலகிருஷ்ணன் அதிகமா செய்யணும்னு கிடையாது. அவருக்கு என்ன வருதோ அத தூக்கி வந்து குடுத்துருவாரு உங்களுக்கு. முதல் பாட்டு, முதல்ல படத்த ஃபுல்லா பார்த்துட்டாரு. அப்புறம் மான்டேஜ்லாம் ஷூட் பண்ணிக்கலாம்னு கேட்டாரு. "இல்ல ஐயா நாங்க ஷூட் பண்ணல. நீங்க டியூன் போட்டு குடுங்க. நான் பிக்சரைஸ் பண்ணிக்கிறோம்" அப்டின்னுட்டு. ஹார்மோனியத்த எடுத்தாரு. "என்ன சப்ஜெக்ட்?" அப்டின்னாரு. நான் சொன்னேன் வந்து, "வாசுகிய வந்து வள்ளுவர் வரும்போது சந்திக்கிறாரு. வாசுகிட்ட நெறைய பழைய ஓலைச்சுவடிகள் இருக்கதா கேள்விப்பட்டு வராரு. வாசுகி வந்து அவர பார்த்த உடனே ஒரு ஓலைச்சுவடிய குடுக்குறாங்க. யாயும் யாயும் யாராயிரோங்கிற பாட்டு. குடுத்த உடனே அவரு அத எடுத்துட்டு போறாரு. இந்த அம்மாவுக்கு அவர் மேல காதல் வந்துருச்சு. இதுதான் சமாச்சாரம். உடனே வந்து ஹார்மோனியத்த எடுத்தாரு. ஆனா 5 நிமிஷம் போயிருப்பாரு. "முல்லை வாசம்" அப்படின்னு ஆரம்பிச்சாரு அவரு. தோணுது அப்படியே. அவர் வந்து ஹார்மோனியத்த அவரு தொடும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள அது அவரு சொல்றதுல நிஜம்தான். அது அதன் போக்குல வந்தது கொண்டது அவருக்கு வந்து வெரி ஹேப்பி. பாட்ட போட்டாரு. அப்புறம் அவரு கர்நாடிக் ரஞ்சினிய கூப்பிட்டு பாட வச்சாரு. நாங்க பிக்சரைஸ் பண்ணோம். இன்னொரு பாட்டு அதே மாரி வந்து அதுல ஒரு தளபதிக்கு ஒரு காதல் வருது. அத பத்தி சொல்லும்போது, அப்போ அதுக்கு ஒரு அது என்ன மாரி எதிர்பார்க்குறீங்கன்னாரு. "அதுன செந்தூரப்பூவே மாரி போடுங்க" அப்படின்னு. சரின்னு அப்படி போட்டிருக்காரு அந்த பாட்ட. ஓ! அதுவும் பிக்சரைஸ் பண்ணிட்டோம். ம்.